பாடிய சிறுமிக்கு நன்றி. வரவேற்புரை திரு ஜே.ஜி. தயாளன் அவர்கள். இந்த இனிய மாலை பொழுதில் நம் பள்ளி மாணவ மாணவிகளின் கலைத்திறனை காண திரளாக குழுமியிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 30 ஆண்டுகளாக இந்த விழாவினை நாங்கள் சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகின்றோம். இன்று 31வது ஆண்டினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவினை சிறப்பிக்கும் வண்ணம் இன்று மேடையிலே பல பெரியவர்கள் அமைந்திருக்கின்றார்கள். அவர்களில் குறிப்பாக இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக இந்த விழாவின் நாயகராக நமது பங்கு தந்தை அவர்களை அழைத்திருந்தோம். நீங்கள் அறிந்த காரணத்தினால் தந்தை அவர்கள் இங்கே வர இயலவில்லை. அதற்காக இந்த விழாவின் நாயகராக ஆன்மீக இளம் புயல் நமது துணை பங்கு தந்தை அவர்கள் விழாவிற்கு தலைமையேற்று இருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். அதுபோன்று எனது எண்ண அலைகளிலே இவரை பற்றி நான் எண்ணுகின்ற வேளையிலே எனது எண்ண அலைகளிலே புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் திரைப்பட பாடல் வரிகள் தான் ஞாபகத்திற்கு வருகின்றன. எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னைப் போலவே இருப்பான், தனக்கென்று ஒரு பாதை வகுக்காமல் தன் தலைவன் வழியிலே நடப்பான், தனக்கென்று ஒரு பாதை வகுக்காமல் என் வழி தனி வழி என்று கூறாமல் என் வழி என் தந்தையின் வழியே என்று தனது தந்தையின் வழியிலே தனது தந்தைக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் கல்வி பணிகளிலும் சமய சமுதாய பணிகளிலும் சிறந்து விளங்குகின்ற நண்பர் ஜீசஸ் ராஜா அவர்கள் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தாற் போன்று இவரை நான் நன்கு அறிவேன். இவரை பற்றி நான் கூறுவதானால் இவர் கல்வி பணிகளிலே இவர் காண்பிக்கின்ற டெடிகேஷன், மக்கள் பணிகளிலே இவருக்கு இருக்கின்ற ஆர்வத்தை கண்டு நான் பலமுறை வியந்திருக்கின்றேன். இவரை பற்றி நான் சுருங்க கூறுவேன் ஆயின், he is one of the multi-performance gentleman. He is one of the multi-performance gentleman என்று நான் இங்கே கூற விரும்புகின்றேன். அத்தகைய சிறப்புமிக்க பாலகிருஷ்ணா பள்ளியின் தாளாளர் எனது மைத்துனர் திவாகரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவர்களும் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார்கள். அடுத்தாற்போன்று அன்று அரசியல் வானிலை பாமரனுக்கு கல்விக்கண் தந்த எம் தலைவன் காமராஜன் இன்றோ வடவையின் பஞ்சாயத்து வானிலை துணை பஞ்சாயத்து தலைவராக அன்பு நண்பர் காமராஜ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். உழவன் மண்ணினை ஆழமாக உழுகின்றான் மண்ணிற்கு வளம் சேர்ப்பதற்காக. பள்ளி மாணவ மாணவிகளின் மனதினை ஆழமாக உழுகின்ற அரும்பெரும் பணியினை பள்ளி மாணவ மாணவிகளின் மனதினை ஆழமாக உழுது அவர்களின் வாழ்வினை வளம் சேர்க்கின்ற அரும்பெரும் பணியினை செய்கின்ற தலைமை ஆசிரியர் பெருந்தகைகள் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அதுபோன்று அவர்களுக்கு துணை செய்கின்ற பள்ளி ஆசிரியர் பெருந்தகைகள் பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். துபாய் வாழ் வடவை குழுவினர் 30 ஆண்டுகளாக திட்டமிட்டு பல அரும்பெரும் பணிகளை செய்து வருகின்றார்கள். அவர்களுடைய திட்டங்களை திட்டாக திகட்டாமல் தித்திக்கும் மாணிக்க சொற்களால் தமது பாணியிலே உங்களுக்கு செவிவழி செய்தியாக தர இங்கே வடவை கோயில் அண்ணன் மாணிக்கராஜ் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தாற் போன்று மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் எங்களது முன்னாள் உபத்தலைவர் அண்ணன் ஜேசு பொன்னம்பலம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் எங்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கின்ற அண்ணன் ஞான்ராஜ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவின் தொகுப்பாளியாகிய திருமதி ஜாய் பெனடிக்ட் அவர்களையும் மற்றும் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்க காரணமான இளம் சிங்கங்கள், இந்த விழாவிற்காகவே உழைத்த எங்களது அன்பு நண்பர்கள் அந்தோணி சீரன், ஜோசப் அமுதன் அவர்களையும் இந்த வேளையிலே நான் நினைவு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று எவர்கிரீன் சிம்மக்குரோலோன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது.
நமது விழாவின் நாயகராகிய துணை பங்கு தந்தை அவர்களுக்கு பெனடிக்ட் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அரும்பெரும்பணியாலே ஆற்றி வருகின்ற இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராகிய நண்பர் ஜாய்ஸ் ராஜா அவர்களுக்கு சீலன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். ஜீசஸ் ராஜா அவர்களுக்கு பாலகிருஷ்ணா பள்ளியின் தாளாளர் திவாகரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். துணை பஞ்சாயத்து தலைவர் டி காமராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. ஆசிரிய பெருந்தகைகளுக்கு பொன்னாடை போர்த்துகின்றார்கள். சிறப்பு பேச்சாளராகிய வடவைக்கோயில் அண்ணன் மாணிக்கராஜ் அவர்களுக்கு சீலன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். முன்னாள் உபதலைவர் அண்ணன் ஜேசு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். அதுபோன்று எங்களது வழிகாட்டி ஞானராஜ் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்துவார்கள். சிம்மகுருவன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. அடுத்து சிறப்புரை வடவைக்குயில் திரு டி.எம். மாணிக்கராஜ் அவர்கள். ஆபின் அடிகளார் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இணையதளத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். அன்னையின் விழாவிலே இன்று 6வது நாள். நான் இந்த மேடையிலே பல தடவை சொல்லியிருப்பது போல, இந்த 6 என்ற இலக்கத்தை அவர்கள் இந்த 6வது நாளிலே அவர்கள் இந்த அன்னையின் ஆலயத்திற்கு கொடுக்கின்ற தொகையெல்லாம் 5 இலக்கத்திலே இருப்பதல்ல, அது 6 இலக்கத்திலே தான் இருக்கும் என்கின்ற அளவிலே அவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். வெளிநாடுகளிலே வாழுகின்ற வடவையர்கள் வடவையை பற்றிய சிந்தனையில் தான் அவர்கள் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பட்டம் வானத்திலே எவ்வளவு தூரம் உயரமாக பறந்தாலும் அதனுடைய சூட்சம கயிறு தரையிலே தான் இருக்கும். அதுபோல வடவையர்கள் வாழுகின்ற பகுதி, அது ஈரானாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், சூடானாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பாவாக இருக்கட்டும், அவர்கள் எங்கே இருந்தாலும் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே வடவையை பற்றிய சிந்தனை, வடவை தாயை பற்றிய சிந்தனை, அன்னையின் ஆலயத்தை பற்றிய சிந்தனை, அன்னையின் வளாகத்தை பற்றிய சிந்தனை அவர்கள் மனதிலே அலைமோதிக் கொண்டிருக்கும். இந்த ஆண்டு ஆடி திருநாள் வருகிறதே, சோடிப்பு தேரழகை பார்க்க செல்லலாம் என்று எண்ணுகிற நினைப்பை விட அன்னையின் ஆலயத்திற்கு இந்த ஆண்டு என்ன புதிதாக செய்யலாம், என்ன புதிய திட்டத்தை நாம் கொண்டு வரலாம், ஆலயத்தை எந்த அளவிலே புதுமெருகேற்றலாம் என்றுதான் வெளியூர்களிலே வாழுகின்ற நம்முடைய வடவையர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள வேண்டும். ஆன்மீக நிகழ்ச்சியின் ஊடே மக்களை மகிழ்விக்கக்கூடிய அளவிலே இரவிலே கலை நிகழ்ச்சிகளை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். அடிக்கடி நமது பங்கு தந்தை அவர்கள் கூறுவார்கள், யாரோ எந்த பகுதியிலோ இருந்து வருகிற கலைஞர்களை விட உள்ளூரிலே நம்முடைய செல்வங்களை வைத்து நடத்துகிற இந்த விழா சிறப்பானது என்று கூறுவார்கள். நாங்கள் பம்பாயை பொறுத்த மட்டிலே பலமுறை இந்த பள்ளி நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று கேட்டாலும் நாங்களெல்லாம் பொறாமை கொள்கின்ற அளவுக்கு
துபாய்க்காரர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து பல ஆண்டுகள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று எண்ணுவதுண்டு. வெளியே வருகின்ற கலைஞர்கள் எத்தனை தான் ஆடினாலும் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய செல்வங்கள் ஆடுகின்ற ஆட்டம், பாடுகின்ற பாடல், துள்ளுகின்ற துள்ளல் நமது உள்ளத்திலே ஒரு தனி மகிழ்ச்சியை தரும். குழல் இனிது யாழினிது என்பது நம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று கூறினான் வள்ளுவ பெருந்தகை. மங்காத புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதற்கம்மா என்றால் ஒரு கவிஞன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்முடைய பிள்ளைகள் ஆடுகின்ற ஆட்டம், நம்முடைய பிள்ளைகள் ஆடுகின்ற அந்த காட்சி நம்முடைய உள்ளத்திலே தனி ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணும். குரலிலே இன்னொரு காட்சி உண்டு. தன்னுடைய தாய்க்கு எந்த உணவை விட தன்னுடைய குழந்தை தன்னுடைய சிறு கையாலே துளாவி அள்ளி தெளிக்கின்ற வாயிலே கொடுக்கின்ற அந்த அமுதுதான் தித்திக்கின்ற அமுதாக இருக்கும் என்று வள்ளுவன் ஒரு குரலிலே கூறியிருக்கிறான். அதுபோல இந்த நிகழ்ச்சியை நம்முடைய செல்வங்களை வைத்து அவர்கள் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியை நாம் காணுகின்ற போது உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்வோம். மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா, அம்மாவென்று அழைக்கின்ற சேயாகுமா என்று கவியரசர் கூறியது போல எத்தனை லட்சங்கள் கொடுத்து, எத்தனை கோடி கொடுத்து வருகின்ற வெளி கலைஞர்களை விட நமது அரும்புகள், நமது மழலை செல்வங்கள், நமது பிள்ளை கனியமுதுகள், பேசும் பொற்சித்திரங்கள் இந்த மேடையிலே ஆடுகின்ற காட்சி, துள்ளுகின்ற துள்ளல் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அந்த வாய்ப்பை நமக்கு ஆண்டுகள் பலவாக தந்து கொண்டிருக்கக்கூடிய துபாய் மக்களை நான் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அவர்கள் ஆலயத்திற்கு செய்கின்ற நற்பணிகளை பலமுறை சொல்லியும் அவர்களுடைய பணி தொடர்கிறது. அவர்களுடைய பணி தொடர வேண்டும். ஆலயத்தினுடைய சிறப்புக்கு அவர்கள் மேலும் மேலும் கொடுக்க இறை ஆசி அவர்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். அன்னையின் அருளால் அவர்கள் செய்கின்ற தொழிலும் அவருடைய வாழ்வும் அவருடைய குடும்பமும் செழிக்க வேண்டும் என்று உங்களின் சார்பாக வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய வடவைக்குயில் அவர்களுக்கு நன்றி. அடுத்து மழலைகளின் நடனம்.
சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நமது உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற ஜீசஸ் ராஜா அவர்களுக்கும், மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும், அன்பர்களுக்கும், நண்பர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஓரிரு கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். காலம் பொன் போன்றது. இன்றைய தினம் உங்களுடைய தினம். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மாணவ செல்வங்கள் உங்களுடைய திறமைகளை காட்ட வந்திருக்கின்றீர்கள். ஏனென்றால் இன்றைய தமிழகத்தின் சூழ்நிலை, ஒரு மாதத்திற்கு வருமானம் 2000 கோடி டாஸ்மார்க் மூலமாக. இதற்கு காரணம் என்ன? நாம் நமது கலாச்சாரத்தை மறந்து விட்டோமா, இல்லது நமது பெற்றோர்கள் நம்மளை சரியாக வழி நடத்தவில்லையா? இல்லை என்றால் நமது ஆசிரியர்கள் நமக்கு நல்ல கருத்துக்களை சொல்லவில்லையா? மாணவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களே நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்க வேண்டும். சாப்பிட்டு எடுத்துட்டு டியூஷன் அதெல்லாம் நிறுத்தி கொஞ்சம் உங்களுக்கு பாடி ஃபிட்னஸ் கண்டிப்பா வேணும். ஒரு 1 hour அவன் லேண்ட் ஆனா அவனுடைய பாடி ஃபிட் ஆகும். அப்பதான் அவனுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும். அவன் படிக்கிற படிப்பு அவனுடைய மனதிலே ஒழுங்காக பதியும். அதுபோல நாம் இன்று சத்தான உணவை கொடுக்கின்றோமா நமது குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. பெப்சி, கெண்டக்கி சிக்கன் இதையெல்லாம் கேடு விளைவிக்கின்றன. நாம் 12,000 காலமாக விவசாயம் செய்து வந்த அந்த நாடு, இன்று நீங்கள் எல்லாமே ரெஃப்ரிஜரேட்டரில் வைத்த ஐட்டங்களை கொடுக்கின்றீர்கள் குழந்தைகளுக்கு. அது எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்லோ பாய்சன் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள். நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கள். நல்ல வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுக் கொடுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த துபாய் வாழ் மக்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துரை வழங்கிய பாலகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளி தாளாளர் திரு எம் திவாகரன் அவர்களுக்கு நன்றி. கூறி அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். திரு மனோஜ் அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். இக்னேசியஸ் மனோஜ் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். தந்தையும் எவ்வளவோ அவர்களுக்கு உதவி செய்து மேலும் இந்த இன்டர்நெட் முறைகள் எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஐராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் அதற்கு உறுதுணையாக இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி எங்கள் தின கமிட்டி சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுகிறோம். அடுத்து வாழ்த்துரை திரு ஜீசஸ் ராஜா அவர்கள், ராஜாஸ் கல்வி நிறுவனங்கள். வடவை பரலோக மாதா அன்னையின் 6ஆம் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே துபாய் வாழ் வடவை மக்களின் அழைப்பை ஏற்று இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டமைக்காக உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேடையிலே வீட்டிற்கும் பாசத்துக்குரிய துணை பங்கு தந்தை அவர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, ஆண்டோர்களே, என் பாசத்துக்குரிய வடவை மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் இவ்வளவு வேகமாக உருண்டோடும் என்று நினைக்கவில்லை. கடந்த ஆண்டு இதே நேரத்திலே இந்த மேடையிலே பேசி இந்த தொடக்க உரையை நான் முடிக்கிறதுக்கு முன்னாலே நம்முடைய பாசுக்குரிய கிங்ஸ்டன் அவர்கள் இந்த பக்கம் வந்து விசுவிசுன்னாங்க. நான் என்னடா இப்போ தான் தொடக்க வரையே முடிச்சிருக்கேன், அதுக்குள்ளே விசுவிசுங்கிறாங்களா, இப்போ முடிக்க சொல்கிறாங்களா அப்படின்னு நினச்சேன். அதனால் என்னோட உரையை வேகமாக முடித்துட்டு நான் போனதுக்கப்புறம் போகிற வழியில் தான் நான் என்னுடைய நண்பரோடு பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சாதாரணமாக வடவை திருவிழாலெல்லாம் பேசுறதுக்கு தானே கூப்பிடுவாங்க, நம்ம நேரம் பேச விடுவாங்கல்ல அப்படின்னு. நீங்கள் எப்போ வந்திருக்கீங்க அப்படின்னாங்க.
நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நம்ம மறைந்த சுவாமிநாதன் அவர்கள் அண்ணாச்சி அவர்கள் இருந்த டைமில் நான் வந்திருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப பழைய காலங்க. இப்போ கூட்டத்துக்கு வரதே பெரிய விஷயம், வந்தவங்க எல்லாம் இருந்து பார்க்குறதே பெரிய விஷயம். அந்த காலத்தில் இருந்தாங்க, ஜம்காலெல்லாம் கொண்டு வந்து விரித்து முறுக்கெல்லாம் இருந்து அன்றைய தினம் வடவை மாலை பொழுது அந்த திருவிழா மாலை பொழுது நிகழ்ச்சிகளும் அவ்வளவு மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு இருந்து. வாழ்த்துறை வழங்கிய ஜீசஸ் ராஜா அவர்களுக்கு நன்றி. அடுத்து பள்ளிகளுக்கு சீருடைகள் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. சீருடைகள் அன்பளிப்பாக வழங்குபவர் திரு எம் மைக்கேல் ஜார்ஜ் அவர்கள், திரு ஜி சுகுமார் பிரபாகர் அவர்கள். அந்தந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் அதை வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருக்குடும்ப நடுநிலைப் பள்ளிக்கும் புனித தெரசால் துவக்க பள்ளிக்கும் இப்பொழுது வழங்கப்படுகிறது. அந்துணியர் துவக்க பள்ளிக்கு வழங்கிவிட்டார்கள். அடுத்த ஆசியுரை நமது உதவி பங்கு தந்தை அவர்கள். பிரியமான மக்களே, ஒரு சில வார்த்தைகள் சொல்ல இந்த வேளையிலே ஆசைப்படுகின்றேன். துபாய் வாழ் வடவை மக்கள் சார்பாக இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏற்கனவே பல பேச்சாளர்கள் மிக அருமையாக பேசி சென்றார்கள். இன்னும் பலர் பேசி இருக்கின்றார்கள். இந்த வேளையிலே நான் சொல்லப் போகின்ற கருத்து ஒன்றே ஒன்றுதான். அதாவது, இன்று பார்க்கின்ற பொழுது நேரம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, இந்த நிகழ்ச்சியானது ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே கூட்டமானது அலைகடல்ன திரண்டிருக்கின்றது. வழக்கமாக ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது என்றால் நான் பார்த்து கொண்டுதான் வருகின்றேன். 1ஆம் திருவிழா, 2ஆம் திருவிழா, 3ஆம் திருவிழா. அப்பொழுது மேடையில் பேச்சாளர்கள் பேசுகின்ற பொழுதும் சரி, மேடையில் பரிசுகள் கொடுக்கப்படும் சரி, 4 பேர் தான் முன்னால் இருப்பார்கள். யார் இல்லாத ஆளுக்கு யாருக்காக பேசிக்கொண்டிருக்கிறா அப்படின்ட்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இங்கே மேடையில் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு முன்பாகவே நீங்கள் வந்து விட்டீர்கள். அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இருக்க காரணம் என்னவென்றால், நமது ஊர் மாணவ செல்வங்கள், நமது மண்ணில் பிறந்த மழலை செல்வங்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர இருக்கின்றார்கள். அடுத்து கல்வி பரிசு வழங்கப்படுகிறது. அமரர் திரு எஸ்.எம். அடைக்கலம் அவர்களின் நினைவு பரிசாக 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி எம். ஆலன் பெனட் பிரியா அவர்களுக்கு முதல் பரிசு வழங்கப்படுகிறது. வந்து பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். +2 பொதுத் தேர்வில் முதல் பரிசு பெற்ற மாணவன் செல்வன் டி. அஜய். 2வது பரிசு பெற்ற மாணவன் செல்வன் ஆர். அந்தோணி பிரவீன். அமரர் திரு இருதயம் நாடார் அவர்களின் நினைவு பரிசாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி செல்வி எம். ஆலன் பெனட் பிரியா அவர்களுக்கு முதல் பரிசு வழங்கப்படுகிறது. 2வது பரிசு செல்வி எஸ். நோஷா மேரி. +2 பொதுத் தேர்வில் முதல் பரிசு செல்வன் டி. அஜய். 2வது பரிசு ஆர். அந்தோணி பிரவீன். நன்றியுரை வழங்க திரு சேவியர் அவர்கள் வராத காரணத்தினால் வரவேற்புரையாளரான என்னையும் நன்றியுரை வழங்க கூறிவிட்டார்கள். விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற துணை பங்கு தந்தை அவர்கள் இந்த விழாவினை சிறப்பித் தந்தமைக்கு அவர்களுக்கு எங்களது இதயங்களின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். விழாவின் சிறப்பு விருந்தினராகிய ஜீசஸ் ராஜா அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து
சிறப்புரையும் ஆற்றினார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றி. நான் வரவேற்புரை கூறுகின்ற நேரத்திலே அவருடைய பெயரை ஜாய்ராஜா என்று கூறிவிட்டேன். ஜாய் இருக்கின்ற இடத்தில் தான் ஜீசஸ் இருப்பார்கள். ஆகவே ஜீசஸ் ராஜா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சிறப்பு விருந்தினராகிய பாலகிருஷ்ணா பள்ளியின் தாளாளர் எம் திவாகரன் அவர்களுக்கும் வடவையின் துணை பஞ்சாயத்து தலைவர் காமராஜ் அவர்களுக்கும் எங்களது இந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழா மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் விழாவிற்கு பல பரிசுகளை ஊதியம் செய்த நன்கொடையாளர்களுக்கும் எங்களது நன்றி. இந்த விழாவிற்கு ஒளி அமைத்து தந்திருக்கின்ற அப்பாவு சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற மாதாவின்பால் அன்பு கொண்ட அன்பழகன் அவர்களுக்கும் எங்களது நன்றியினையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது பாகமாகிய கலை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு பேருதவியாக இருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகள் அனைவருக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.